ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்ன வாங்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கிளம்பலாம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஜாம்பாஜர் போயின்ட்டுருக்கோம். ஃபுல்லாகவே எப்போவுமே நாங்கள் ஜாம்பாஜரில் தான் விநாயகர் சிலை வாங்குவோம். நாங்கள் எல்லாமே வெரைட்டி விநாயகர் சிலையாக விற்பாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே அங்கே தான் வாங்குவோம். அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். இப்போ சூப்பரம் கிளைமேட் செம்மையாக இருந்தது. இன்றைக்கி போகும்போது மழை இல்லை, வெயில் சுத்தமாக இல்லை. அதனால் நல்லா கூலிங்காக இருந்தது. அழகாக போயிட்டு அழகாக நம்மளுக்கு பிடிச்ச சிலையை நாங்கள் வாங்கிட்டு வரலான்னு போனோம். அந்த வழி ஃபுல்லாகவே சிலைங்க தான் இருக்கும். நம்ம என்னென்ன தேவையோ அங்கேயே வைக்கலாம். பழம், பூவு எல்லாமே அங்கேயே கிடைக்கும். நம்ம தனித்தனி இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே அங்கங்கே பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்கள், பூவு, தோரணம் எல்லாமே விற்கிறாங்க. விநாயகர் சிலை எல்லாமே விற்றுட்டுருக்காங்க. இங்கே செம்ம விசேஷமாக இருக்கும். ஜாம்பச்சரில் பெரிய பெரிய சிலையை வச்சு பூஜை பண்ணுவாங்க கோவில். இப்போ பாருங்கள், விநாயகர்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஒரு குட்டி பிள்ளையார் வாங்கிட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தார் அவர். எங்கள் வீட்டில் வச்சுருக்க அந்த குட்டி பிள்ளையார் ரொம்ப அழகாக இருப்பார். எல்லாமே வாங்கிட்டோம். என்ன பண்ணுறது, விளாக் எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டாங்க வாங்கிறதுக்கு. அதனால சரி நம்மளுக்கு கிடச்ச வரைக்கும் சின்ன வீடியோவாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் காட்டுறவங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. நம்மளுக்கு எது வாங்குறதுனே தெரியும். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆனால் நாங்கள் வாங்கின சிலை நான் லாஸ்ட்டாக உங்கள் கையில் வச்சுருப்பேன் பாருங்கள். அதுதான் நான் வாங்கின சிலை. இதுதான் நான் வாங்கின சிலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்யூட்டாக இருந்தது கணேஷா. அதனால் எங்கள் வீட்டு விநாயகர் இவர் தான். இனிமேல் இவரை தான் வச்சு நாங்கள் வழிபடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. அது தேவையான பொருளை வாங்கிட்டோம். பூவு, பழம் எல்லாமே வாங்கினோம். என்ன பண்ணுறது, அந்த டைமில் எங்களால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. அதனால் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். எல்லாமே வாங்கியாச்சு. பூ, பழம், ஸ்வீட்டு, தோரணம் எல்லாமே வாங்கிட்டோம். அங்கே வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால நான் அப்படியே இது பண்ணிட்டேன். வாங்க இப்போ நம்ம வீட்டில் போய் விநாயகருக்கு என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் போடுறேன். நான் சாமி கும்பிட்டுட்டேன்.